நல்லா யோசித்து தான் முடிவு எடுத்திருக்கியா? என்கிட்ட இருந்து வெளியே போய் திரும்பவும் கஷ்டப்பட போற. வெளியே போனா நிறைய காசு பார்க்கலாம் நினைக்கிறியா? நிம்மதியா இருப்ப சார். என்ன பண்ண போற தெரியல. பொண்ணுங்க வந்தாலே எல்லாம் மாறிடும். போகணும்னு முடிவு பண்ணிட்ட. நான் உன்னை தடுக்க போறதில்ல. போ. ஹலோ ஹலோ ஹலோ. உங்களை சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பாத்துக்கோங்க. யாரு யார் பேசுறது? யாருன்னு கேட்கறல. யார் சார் ஃபாலோ பண்றாங்க? அவங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன ஃபாலோ பண்றாங்க? சொல்லு தாமரை. சார், நீங்க சொன்ன மாதிரியே பார்த்திபனை ஃபாலோ பண்றது சார். பார்த்திபன் அழகப்பனுக்கு கால் பண்ணி ஏதோ பேசியிருக்கான் சார். என்ன பேசினா ஏது பேசுறான்னு தெரியல சார். இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. இப்ப என்ன பண்றது? பார்த்திபன் அழகப்பனை பார்க்கணும். அவன் கொடுத்த போட்டோஸ்ல சஸ்பெக்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. மூர்த்தி, பார்த்திபன் அழகப்பன் என்ன பேசலாம்னு தெரிஞ்சாலும். வா பார்த்திபா. எதுக்காக என்ன வர சொன்னீங்க? உட்காரு. நான் தலை பண்ணிட்டேன். என்ன பேசுன? நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீ எங்க போற, என்ன பண்ற எல்லாம் எனக்கு தெரியும். அழகப்பன் ஒய்ஃப் உங்களை ஃபாலோ பண்ணதா சொன்னது எல்லாமே போய். அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் நிறையா தப்பு பண்ணியிருக்கீங்க, ஆனால் பொய் சொன்னதில்லை. இப்போ பொய் சொல்லி என்னை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீ அழகப்பன்ட்ட எவ்வளோ பணம் வாங்கின? நீ கொடுத்த ஃபோட்டோஸில் எதுவுமே இல்லை. என்னால் அவர் உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளு, அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கி தரேன். இனிமேல் என்னை கூப்பிடாதீங்க. பார்த்திபா, நீ எங்க இருக்க? யார் இவங்கெல்லாம்? எதுக்கு எனக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க? எனக்கு பயமா இருக்கு. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போ. அவங்களுக்கு தேவையானது எதுவும் உங்ககிட்ட இருக்கா? நீ என்ன பண்ண? எனக்கு பயமா இருக்கு. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போ. எல்லாத்தையும் விட்டுருன்னு சொன்னேன்ல. அழகப்பன்ட்ட என்ன பேசினேன்? அவன் என்ன பண்ணான்? இவன் எக்ஸ்எம்பி செந்தில்குமாரனோட ஆள், பேரு சிவனேசன். அழகப்பன் இவங்கிட்ட மினிஸ்டர் பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அவன் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டான்ல, அவனே அந்த பொண்ணை விட்டுலாமே. அவன் மறுபடியும் போய் அழகப்பன்கிட்ட ஏதாவது சொன்னான்னா? மூர்த்தி, இந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் அவங்க 2 பேரும் உன் இடத்துல இருக்கட்டும். ரத்னா அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். ஏதோ ஒரு தரம் தப்பு பண்ணிட்டான். ஒரு தடவையா? அவனால் தான் நமக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளமே. அவன் நம்மளை பற்றி சொன்னதுனால இப்போ அழகப்பன் என்ன பிளான் பண்ணுறான்னு நமக்கு தெரியல. மினிஸ்டர் ஃபுல் டென்ஷனில் இருக்கார். இல்லை ரத்னம், ஏங்க, உங்கள் ஆளால் தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், சைலண்டாக இருங்க. இதுக்கு தான் முன்னாடியே நம்ம பசங்களை அனுப்பிச்சு 4 தட்டு இருந்தால் அந்த அழகப்பன் உண்மையை சொல்லியிருப்பான். நீங்கள் தான் டிபார்ட்மெண்ட் ஆளு, என் கூட முன்னாடியே வேலை செஞ்சுருக்கான் அப்படி இப்படின்னு ஓவராக பில்டப் கொடுத்துட்டீங்க. ஏய், முடிஞ்சதை பற்றி இப்போ பேசாத. அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசி. தாமரை, அழகப்பண்ண இனிமேல் ஃபாலோ பண்ண வேண்டிய வேலை இருக்காது. அந்த பசங்களை ரூம்ல இருந்து காலி பண்ண சொல்லு. சார் என்ன சார் ஆச்சு? பார்த்திபா அழகப்பட்டு பேசுனதா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணாங்க, அவங்களே பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தாமரை, பார்த்திபா இனிமேல் வரமாட்டான். இனிமேல் எல்லாமே நீ தான். சரிங்க சார். அந்த பசங்களை வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்க. ஓகே சார். ஏதாச்சும் வேலை வந்தா சொல்றேன். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். இது என்னைக்கும் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். டேய் தம்பிங்களா, அண்ணன் பேசுறேன்டா. இனிமே எல்லாம் நம்ம தான். இப்போ அந்த ரூமு காலி பண்ணிக்கங்க. அடுத்த வேலை வரும்போது அண்ணன் கால் பண்ணுறேன். ஹாப்பியாக இருங்க.
சித்ரா, ஐஷு, சித்ரா, ஐஷு, சித்ரா, ஐஷு. ஏய், என்ன அழகப்பா, எப்படி இருக்க? என்ன நம்ம பேசி ஒரு 4 வருஷம் இருக்குமா? யார் பேசுறதுன்னு தெரியுதா? என்ன ரத்னா இதெல்லாம்? உனக்கு எதாவது வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க? 15 வருஷமா மினிஸ்டர் ஒன்று அவரோட பிஏவா வச்சிருந்தார். அவரோட எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். எல்லா இடத்துக்கும் உனக்கு கூட்டு போயிருக்காரு. நீயே தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் விட்டு போறேன்னு சொன்ன. அவர் உன்னை போவானான்னு சொல்லியே நல்லபடியாக தானே செட்டில் பண்ணி அனுப்பி வச்சாரு. நீ என்ன பண்ண? டெக்ஸ்டைல் கம்பெனி ஆரம்பிச்ச, லாஸ். மெடிக்கல் கம்பெனி ஆரம்பிச்ச, லாஸ். இப்போ பெட்ரோல் பங்க் நடத்திட்டு இருக்க, அதுவும் லாஸ்ன்னு கேள்விப்பட்டேன். என்ன உன் லாஸை சரி கட்ட மினிஸ்டரை போட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்றியா? எதுக்காக அந்த செந்தில் குமரனோட ஆளு சிவனேசனை போய் பார்த்த? அவனும் நீயும் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டா என்ன பிளான் பண்றீங்க? நான் யாரையும் பார்க்கல, எதுவும் பேசல, எனக்கு எதுவும் தெரியாது. சொல்றது கேளு. மரியாதை உங்க ஆளுங்களை எல்லாம் வெளியே போக சொல்லு. இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உன் அசிஸ்டன்ட் கமிஷனர் வேலை எல்லாம் வேற எங்கேயாவது காட்டு, என்கிட்ட காட்டாத. போன் அவங்ககிட்ட கொடு. இந்தா சொல்லுங்க. ஏய், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவங்ககிட்ட இருந்து உண்மை வந்தாகணும். ஆனா அடிக்காம பேசவை. அவனுக்கு எதாச்சுன்னா உண்மை தெரியாம போயிடும். அப்புறம் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். மறுபடியும் நீ தப்பு செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த முறை தப்பு நடந்தா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. மூர்த்தி கெஞ்சி கேட்டதுனால உன்னை விடுறேன். பார்த்து நடந்துக்க. சார், அவனும் நம்மளுக்காக தானே வேலை செய்கிறான். ஏதோ தெரியாம நடந்துச்சு. உனக்கு ஒன்றும் அவன் முக்கியமான ஆளா இருக்கலாம். எனக்கு ஒரு மயிரும் கிடையாது. இப்பதான் பார்த்திபனோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆச்சுன்னு நினைச்சேன். இப்ப சேதுவால புது பிரச்சனை. மதிவான அவனோட கண்டெய்னர் அடக்கு போயிட்டு இருக்காரு. உன் ஆளுங்கிட்ட சொல்லி வை, பார்த்திபா அங்க அந்த உயிரோட போகக்கூடாது. இன்னும் எவ்வளோ நாள் சார் நான் இங்கே இருக்கணும்? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே சார். நான் எல்லா ஃபோட்டோஸையும் கொடுத்துட்டேன் சார். எனக்கு வேற எதுவும் தெரியாது. அமுதா என்ன தப்பு பண்ணா? அவள் எங்கே இருக்கப்போ? அவளை நான் பார்க்கணும். தப்பு நடந்துருச்சு பார்த்திபா. அந்த பொண்ணு அவசரப்பட்டுட்டா. அவளை எதுவும் கஷ்டப்படுத்தாம தான் இருந்தாங்க. ஆனா என்ன யோசிச்சான்னு தெரியல, அவ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்துருக்கா. அப்போ அங்க இருந்த ஒருத்தனை கொல்ல போயிருக்கா. வேற வழி இல்லாம அவளை. நான் டாக்டர் தான், ஆனா இப்ப இல்ல. ஏன்? ஜெயில இருந்த. தப்பு பண்ணீங்களா? இல்ல. ஹலோ, நாளைக்கும் வருவீங்கல்ல? வரேன். ம்.
பார்த்திபா, நடந்ததை இனிமேல் மாற்ற முடியாது. அவளும் இனிமேல் திரும்பி வரப்போறதில்ல. அவள் செத்து உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு போயிருக்கா. நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு பணம் தர்றேன்றாங்க. பேசாமல் அதை வாங்கிட்டு எங்கேயாவது போயிடு. ஒரு புது வாழ்க்கையை தேடிக்கோ. அவள் உயிரோடு இருந்திருந்தா கூட இந்த மாதிரி வாய்ப்பு வந்திருக்காது. பணம் கொடுத்தா எல்லாம் மாறிடும் நினைக்கிறீங்களா? இங்கேருந்து நீ உயிரோட போகணும்னா இதை தவிர வேற வழி இல்லை. நீங்க இங்கிருந்து உயிரோட போகணும்னா அமுதாவை கொன்னவன் யாருன்னு எனக்கு தெரியணும். பார்த்திபா, என்ன எதுவும் செஞ்சிடாதரா. அவளை யாருக்கு உண்டான்றது இவங்களுக்கு தான்டா தெரியும். இவங்கிட்ட தான்டா இருந்தா நீ நம்புடா, என்னைய கொன்றாது. பார்த்திபா, என்ன கொன்றாதரா. நீ எப்படியாச்சும் காப்பாத்துறா. அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லடா. பார்த்திபா, எங்களுக்கு நீ யாருமே இல்லடா. என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் தான்டா இதெல்லாம் பண்ணு. பார்த்திபா, வலிக்குதுடா, வலிக்குதுடா. எப்படியாச்சும் காப்பாத்திடா. பார்த்திபா, என்கிட்ட எவ்வளோ சொன்னேன், என்ன பண்ண விட்டுருங்கடான்னு. கேட்கவே இல்லடா அவங்க. யாரு? பார்த்திபனை பத்தி கொஞ்சம் பேசணும், பேசலாமா? பார்த்திபனா? அவனை பத்தி ஏன் உங்கள்கிட்ட பேசணும்? நீ முதல்ல கிளம்பு. நாங்கள் உன் டிடெக்டிவ் ஃப்ரெண்டு தான். டிடெக்டிவா? போய் அவனே வர சொல்லு. அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. ஏய், காலங்காத்தால வந்து தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சிட போகிறேன். கிளம்புங்கடா. காலங்காத்தாலே வந்து நின்றுட்டு மாலை மாடுங்க மாதிரி. அவரை ஃபர்ஸ்ட் எங்கே ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஸோ மதுரவாயில் டு ரெட் ஹில்ஸ் போகிற வழியில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இவரை பார்த்துருக்காங்க. அங்கே இருந்தவங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்களா?
பார்த்திபனுக்கு தெரிஞ்சவங்க வேறு யார் இருக்கா? தெரியாது சார். கூட 3 வருஷமா இருக்கிறேன். அவனை தேடி யாரும் வந்ததில்லை சார். அவன் எப்பவும் ஒரு பொண்ணு மட்டும் பார்க்க போவான் சார். அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். மதிவானம் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். மற்ற 2 பேர் எங்கே போனாங்கன்னு தெரில. அவர் நம்மளை பற்றி எதுவும் போலீஸில் சொல்லலை. அவரோட காரை 2 பேர் திருட பார்த்துருக்காங்க. அப்போ அவரை கத்தியால் குத்துந்தா அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. பார்த்திபன் எங்கே இருப்பான்னு சொன்னாரா? பார்த்திபனுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. பார்த்திபன் மதிவானங்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கான். சொந்த ஊர் சேலம். அவன் அங்கே டாக்டராக இருந்திருக்கான். அவன் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் அவனோட சீனியர் டாக்டர் பண்ண தப்பான ஆப்ரேஷனில் ஒரு சின்ன பையன் இறந்துட்டான். அதை ஹாஸ்பிட்டலும் சீனியர் டாக்டரும் மூடி மறைக்க பார்த்துருக்காங்க. ஆனால் பார்த்திபன் விடலை. அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலும் சீனியர் டாக்டரும் பொய்யான எவிடன்ஸை கிரியேட் பண்ணி பார்த்திபனால தான் அந்த பையன் இறந்தான்னு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கூட ஒர்க் பண்ண மற்ற டாக்டர்ஸும் அவன் தான் தப்பு பண்ணான்னு பொய் சாட்சி சொல்லியிருக்கான். கோர்ட் அவனோட டாக்டர் லைசன்ஸை 10 வருஷம் கேன்சல் பண்ணி 5 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலேருந்து வெளியில் வந்து அவன் கஷ்டப்பட்டப்ப மதிவானம் தான் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. என் ஆளுங்க கிடைக்கிற வரைக்கும் அவனை விட மாட்டேன். இப்போ பார்த்திபனை தேடுறது முக்கியம் இல்லை. அவனே நம்மளை தேடி வருவான். சீக்கிரம் அழகப்பா என்ன பிளான் பண்ணிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு டைம் இல்லை. மினிஸ்டர் வேற ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம லேட் பண்ண இந்த வேலை நம்ம கையை விட்டு போயிடும். அப்புறம் ஒன்றுமே கிடைக்காது.